பிஎஸ்கே மோட்டார்ஸ் கார்ஸ் கிளினிக்கில் ஒரு குறையின் கீழ் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கேரேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பழுது பார்க்குறதும் ஒவ்வொரு இடத்துக்கு பார்த்தாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா டிங்கரிங், பெயிண்டிங், கார் அசஸரியாக விற்கிறாங்க. அது போக இவங்க வந்து இந்த காரில் என்ன பழுதாக இருந்தாலும் A to Z பெரிய நிறுவன கார்லேருந்து கடைசியாக கடைக்கோடி இருக்கிற கார் வரைக்கும் எல்லா கார்களையும் சிறப்பாக பழுது பார்க்குறாங்க. குறித்த நேரத்தில் விரைவாகவும் கொடுக்குறாங்க. இதோ அவருடைய உரிமையாளர் இவர் தான். அதனுடைய உரிமையாளர் நானே தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட நான் பழகி பல வருஷங்கள் முன்னாடி ஒரு 15 வருஷங்கள் மேலே உங்கள் கூட பழகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. இப்போ பார்க்கும்போது விஎஸ்கே மோட்டார்னால் அன்றைக்கி இருந்து அதே இதுதான் இன்றைக்கும் விஎஸ்கே மோட்டார் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே. கேரேஜெலாம் நல்லா நிறைய கார்கள் இருக்குது. இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு நிறுவன கார்களெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் நீங்கள் அந்த இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் எதில் இருப்பீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுற இல்லைங்களா, ஒர்க் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்களே தவிர அதை தாண்டி நீங்கள் சொகுசாக போகிறது வரதெல்லாம் வந்து நான் பார்த்தது ரொம்ப குறைவு. ஸோ இப்போது உங்களுடைய நிறுவனம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு 20 ஆண்டுகளில்? அதில் என்னோட கனிவான வணக்கங்கள் அனைவருக்கும். நான் உங்கள் விஎஸ்கே. முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நண்பரை எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். நம்ம ஏரியாவிலே இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு லோக்கல் சேனலில் எங்கள் சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் எப்பவுமே பதிவிட்டுட்டே இருக்கார். ஸோ அந்த பதிவேட்டுக்கான நிறைய விஷயம் பார்ப்போம். சில முக்கியமான விஷயங்கள், சில முக்கியமான தலைவர்கள் செய்யக்கூடிய சில நன்மைகளும் சொல்லுவார். குறிப்பிட்டு சில தீமைகள் இது இருந்துன்னா நல்லா இருக்கும்ன்ற ஒரு அட்வைஸும் கொடுத்துட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறவங்க என்ன மாதிரி இருக்கவங்க, அது இல்லாமல் புதுசாக வளரக்கூடியவங்க, அது எல்லாருக்குமே ஒரு உறுதுணையாக இருக்கார். அவரோட லோக்கல் பேப்பர்லேயும் பார்த்துருக்கேன். தென் வந்து ஒரு புக்கு ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க மந்த்லி ஒன்ஸு. ஸோ நம்ம மக்களின் சப்தம்னு சொல்லிட்டு, அதாவது மக்களால் ஒழிக்க மறந்த சில குரல்களை இவர் மூலிமா, இவரோட சேனல் மூலிமா ஒழிச்சிக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரும் வளரணும், நாமளும் வளரணும். ஆல்ரெடி 15 வருஷமாக ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி இவரோட நிகழ்வுகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நாமளும் பார்த்திங்கன்னா கார் கேரேஜ் விஎஸ்கே மோட்டார்னு சொல்லி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 21 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 21 வருஷத்தில் நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டால், சாதனைன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெருசாக பண்ணல. சாதனையாளர்கள்லாம் சாதனை படைச்சு சொல்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நீங்களும் சாதனை படிச்சிருக்கீங்க. அந்த சாதனை படைப்பாளர்ன்றதால தான் சாதனையாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ அன்றாட குடும்ப இல்லத்தரசி பார்த்திங்கன்னா டெய்லியும் குழந்தைங்கள, அதாவது குழந்தை பெற்றெடுத்ததுலேருந்து பராமரிக்கிறதுலேருந்து அவங்க கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்வாங்க. அது பெரிய சாதனை தான். அந்த மாதிரி பெண்கள் எங்கேயுமே தன்னை மார்த்தட்டிக்கிறது கிடையாது. நான் தான் என் குழந்தைய வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு என்னால் மார்த்தட்டிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சதோன்னா நானாக இருக்கலாம். அதன் பிறகு என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டவங்க ஒரு நிறுவனத்தின் ஓனராக இருந்திருக்காங்க. அந்த சில பேர் என்கிட்ட 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வேலை கற்றுக்கிட்டவங்க நல்லா இருக்காங்க. இன்றைக்கி என் கூட இருக்கவங்களும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம், ஏன் ஒரு 20 வருஷமாக கேரேஜ் ஆரம்பிச்சிருந்து இன்ன வரைக்கும் கூட என்கிட்ட ஒரு 2-3 பேர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா என்னால் இந்த நிறுவனத்தை இவ்வளோ பெருசாக கொண்டு போயிருக்க முடியாது. எல்லோரும் கேட்க வாய்ப்பு இருக்குது, என்ன அவ்வளோ பெருசாக என்ன பண்ணிட்டீங்கன்னு. பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் இருக்கிற இடத்துல, சுருக்கமாக இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் ஒரு சேவை, அதாவது சர்வீஸ் கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை. பணத்துக்காக வேலை செய்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை பேஷனேட்டாக செய்கிறது, அதாவது விருப்பத்துக்காக செய்கிறதுக்கு ஒரு நிறைய விஷயம் இருக்குது. இந்த வேலையை நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டது, அதாவது என்னுடைய முதல் காதலின்னு சொல்லலாம் விஎஸ்கே மோட்டார் நிறுவனம். ஸோ அந்த முதல் காதலிக்கிட்ட எந்த அளவுக்கு பாசமாகவும் தேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரமோ அந்தளவுக்கு அந்த காதல் எந்த அளவுக்கு வலுப்பெறுமோ அந்த மாதிரி நிறுவனத்துக்கு கூட எவ்வளோக்கு டைம் ஒதுக்கி பண்ணுறமோ, அதாவது என்னோடய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கலாக இறங்கி சொல்லணுன்னா நான் பல் விளக்க கூட மறந்ததுண்டு, குளிக்கவும் மறந்ததுண்டு. ஏன் அப்படின்னா காலையில் ஒரு வேலைக்காக வருவோம், விடிய காலையில் 5 மணிக்கெலாம் வந்துடுவேன், நைட்டு 11 மணி ஆகும். இதுக்கு இடையில் பசிச்சா தான் சாப்பிடுவோம். நிறைய கஸ்டமர் எனக்கு கொடுக்குற அட்வைஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் தயவு செய்து நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஆனால் சொல்கிற யாருமே பார்த்தீங்கன்னா அதை கடைப்பிடிக்க முடியாது.
8 மணி நேர வேலைக்காரர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கரெக்டாக செய்வாங்கன்னா 9 மணிக்கு 8:30 மணிக்கு சாப்பிட்டாகணும், 9 மணிக்கு இன்டெக் உள்ளே போகணும். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ரன் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நட்பை எப்படி சரிவர வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போயிடக்கூடாது, எந்த கெட்ட பழக்கத்துக்கும் உள்ளு வரத்துக்கு வச்சுக்கூடாது. கெட்ட பழக்கம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. லிக்கர் எடுத்துக்கிறாங்க, அதாவது குடியும் சில பேர் அதாவது தேவையானப்போ எடுத்துக்கிறாங்க. இது பெரிய மேற்தட்டு மக்களும் சரி அடித்தட்டு மக்களும் சரி செய்யக்கூடிய விஷயம்தான். எதோ ஒன்று ரெகுலராக ஜாஸ்தியாக செய்யணுமோ அதுதான் கெட்ட பழக்கமாக மாறுது. இப்போ நீங்கள் பல கார்களை பழுது பார்த்தல பல இன்னல்கள் பல பிரச்சனைகள். ஆனால் எந்த கார் எடுத்து ஐயோ இந்த காரை எடுத்துட்டோமே, இந்த கார் நம்மளால் செய்ய முடியல, இதில் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது கார் உங்ககிட்ட இருந்திருக்கா? அந்த மாதிரி நான் இப்போ 20 ஆண்டு கால சர்வீஸில் ஒரு கார் பழுது பார்க்கும்போது இதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியலன்ற ஒரு சிரமப்பட்டு அந்த மாதிரி ஒரு கார், அது எந்த கார், அதனுடைய உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? அதாவது நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம்னு சொல்லுவோம். அதுக்குண்டான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு சேல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது நான் உங்கள்கிட்ட பணம் வாங்குகிறேன், பொருளை கொடுத்துட்டேன், வாரண்ட்டி இருந்தால் இருக்குன்னு சொல்ல போகிறேன், இல்லைன்னு சொல்ல போகிறேன், அது அன்னையோடு முடிஞ்சிச்சு. ஆனால் சேவை சர்வீஸ் செக்டர்ன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு குறையாக இருக்கும். அந்த குறை அப்படின்றத தாண்டி நாம் செஞ்சது மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த சேவையை அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. கார் கொடுத்தா அதுலேருந்து பெட்ரோல் அதிகமாக இருந்தால் 2 லிட்டர் தேவையானதுக்கு எடுத்துக்கிறது, அது கூட அவங்க திருடணுன்றதுக்காக செய்கிறது கிடையாது. அவங்க வச்சுருக்க இருசக்கர வாகனத்துக்கோ அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கணும், இல்லை வண்டிக்கு அதுலேருந்தே பெட்ரோல் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. கஸ்டமர் பார்க்குறப்ப பெட்ரோல் குறவாக இருக்குன்னா இந்த மெக்கானிக் பசங்களே திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதேமாரி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்போம், அதை கரெக்டாக சரியான முறையில் தான் எல்லாத்தையும் கழட்டி மாட்டியிருப்போம். ஆனால் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பாகத்தை மாற்றணுமா இல்லையான்னு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, மாற்றாமலே பணம் வாங்கிட்டார் பார்த்தீங்களான்னு. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம், வீடியோஸ் வச்சுருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணுறோம். அன்றைக்கி அது இல்லாததால் அன்றைக்கி நிறைய பேருக்கு கெட்ட பேர் வரத்துக்கு ஒன்று மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. உண்மை. அந்த மாதிரி ஃபீல்டில் 2005 இன்னைய வரைக்கும் முட்டி மோதி டெய்லியும் கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கி சில பேர் அடிக்கலாம் கூட ஆள் கூப்பிட்டு வந்திருக்காங்க, பெரிய லெவலில் இருக்கவங்க. அதுவும் சமாளிச்சிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு. அவங்கக்கிட்ட எல்லார்ட்டும் ஒரே ஒரு தான் சொல்லுவேன், சார் நீங்கள் நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு புரிதல் இல்லாததால் நீங்கள் என்ன தப்பாக பேசுகிறீங்க, நான் புரிஞ்சதால் கொஞ்சம் அமைதியாக சொல்கிறேன், நான் சொல்கிறது ஒரு முறை கேளுங்க, அதுக்கும் மீறி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பொறுமையாக சொன்னதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சாரி சார் அப்படின்னு கேட்குவாங்க. அது அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். அது மாதிரி நம்ம கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறதுல நிறைய புரிய வைக்கணும், அதுக்கு உண்டான புரிதல் நம்மக்கிட்ட இருக்கணும். ஒருத்தர் கோபமாக வர்றப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முக சுழிக்கிறதோ கொஞ்சம் கோபமாக வெளிப்படுத்துறதோ, கோபன்றது எல்லா மனிதனுக்கும் உண்டானது தான், அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் இருக்குது. கோபத்தில் வார்த்தை விட்டுறக்கூடாது. மதுரைக்காரன் பேசுகிற மாதிரி என்னன்னு அப்படின்னு தான் பேசணுமே தவிர சென்னைக்காரன் பேசுகிற மாதிரி சில தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறப்போ அது சண்டையாக தான் முடியும். ஸோ புரிய வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கோம். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? பொறுமைன்னு தான் சார் சொல்ல முடியும். பொறுமை, கண்டிப்பாக பொறுமை தான். ஏன்னா ஒரு ஆயில் சர்வீஸ்க்காக வரும், அந்த கஸ்டமர் நைட்டு முழுக்க சத்தம் போட்டுகிட்டே இருப்பார். ஃபுல் ரீஸ்டோரேஷன், டிங்கரிங், பெயிண்டிங், ஏசி, எலக்ட்ரிக்கல் எல்லாமே, அதாவது ஒரு கொடையில் எல்லாமே செய்கிறோம். ஒரு கொடைனா ஒரு காம்பவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி வேலையும் எலக்ட்ரிக்கல் வரும், டிங்கரிங், பெயிண்டிங், பாலிஷ், வாட்டர் வாஷ், வீல் எலிமெண்ட்டு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தா எல்லா ஒர்க்கும் பண்ணி தரப்போ நம்ம அதுக்கு உண்டான நேரம் எடுத்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் 99% குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்துருவோம். ஒரு சில நேரம் விரயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு வீல் போல்ட்டு சாதாரண 4 வீல் தானே, கழட்டிட்டு பிரேக் பார்க்கறதுக்கு என்ன டைம் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நினைப்போம். கழட்டுற நேரத்தில் ஒன்று அந்த நெட்டு ஸ்லிப் ஆகிடும், இல்லைன்னா அந்த வீல் போல்ட்டு ரொம்ப ஜாம் ஆகிருக்கும், உடஞ்சிடும். ஸோ போல்டு நெட்டு கழட்டி மாட்டுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour டைமு, ஆனால் அது ஒரு நாள் கூட ஆக செய்யும். அப்போ கஸ்டமர் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கழட்டுறப்பவும் சொல்லிடணும், சார் இந்த வீல் போல்டு ஜாம் ஆகிருக்கு, ஒரு நாள் நேரம் தேவைப்படும், நீங்கள் தரீங்களான்னு கேட்டுட்டா அவர் புரிதலோடு விட்டுட்டு போயிடுவார். நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் சார் வீல் போல்டுனா அப்படி தான் சார் இருக்கும், டைட்டாக இருக்கும், அப்படி என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கோவமாக பேசினா அதை கூட சொல்ல தெரியல, எதுக்குடா கேரேஜ் வச்சுருக்கேன்னு கேட்குற மாதிரி. அப்போது இங்கே பெரும்பாலும் கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவாக இருக்கும்னா பொறுமை தான். எவ்வளோ சத்தம் போட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அவங்க கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம வார்த்தையை பயன்படுத்தினா அது சரியாக இருக்கும். கூட வாக்குவாதம் பண்ணோம்னா அது சண்டையில் தான் முடியும். இந்த தொழிலை நம்மளால் நடத்த முடியாது. இப்போது இந்த பக்கம் கஸ்டமரை பார்க்கணும், ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை பார்க்கணும், வண்டி எதுவும் அடிப்படாமல் வச்சுக்கணும்,
உள்ளே எடுக்கிறப்போ வெளியே எடுக்கிறப்போ ரேஷ் பண்ணிடக்கூடாது. ஸோ வண்டி வர்றப்போ நம்மளால் இருக்கக்கூடிய 360 என்னது 1500 ஸ்பேர் பார்ட்ஸும் நல்லா இருக்கான்னு நம்மளால் முன்னாடியே சொல்லிடவும் முடியாது. கஸ்டமர் வந்த கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கும், போகிறப்ப வேறு ஒரு எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம மேலே தான் பழி சொல்லுவாங்க. அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு. அதான் மத்தளத்துக்கு 2 பக்கம் இது, ஆனால் எங்கள் நிறுவன உரிமையாளருக்கு 4 பக்கமும் இது. கண்டிப்பாக கஸ்டமரையே நீங்கள் சமாளிக்கணும், ஒர்க் பண்ணுற லேபருக்கும் அவங்க திருப்தி அவங்களையும் சொல்லணும். அதே நேரத்தில் நம்ம பொருள் வாங்குறது இல்லைங்களா அசசரி, அவங்களுக்கும் பதில் சொல்லி ஆகணும். இப்படி இவர் 4 விதமான உதைகளையும் பாதைகளும் வாங்கி தான் இன்றைக்கி வந்து ஒரு நிறுவனத்தினுடைய சிறந்த உரிமையாளராக இருக்கிறாரு. இவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன? நான் நினச்சி ஏதோ ஒன்று சொல்லுவாருன்னு பார்த்தேன், ஆனால் சிறப்பாக சொன்னார். இவருடைய வெற்றிக்கு காரணம் பொறுமை. பொறுமை ஒன்று இருந்தாலே நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது இவரை பார்க்கின்றவர்கள், இவரை பார்த்து பின்பற்றுபவர்களுக்கு நன்கு தெரியும். நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்து மிக்க நன்றி. நன்றி. நானும் அதாவது என்னையும் ஒரு மனிதராக மதித்து, நானும் ஒரு சாதனை, அதாவது என்னையும் சாதனையாளராக மதித்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை பேட்டி எடுத்து என்னை பற்றியும் உங்கள் சேனலில் போடணுன்னு ஆசைப்பட்டதுக்கு முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ இவரோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இவரோட பார்க்கக்கூடிய வீடியோ அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட், அதாவது உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா மேலும் உங்களோட கருத்துக்களை வச்சு மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ண நல்லா இருக்கும்னு அவருக்கும் ஒரு புதுசாக ஐடியா பிறக்கும். அதாவது ஒரு புது ஐடியா இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு என்ன தேவைன்றது நல்லா புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்களே அரசியல் கட்சி தலைவர் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் கூட்டம் கூடியிருப்பார், பயங்கரமாக கை தட்டியிருப்பாங்க, நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் அவர் ஃபெயில் வந்திருக்கும். கையே தட்டியிருக்க மாட்டாங்க, அமைதியாக வந்து அமைதியாக போயிருப்பார், வெற்றி பெற்றிருப்பார். அதனால் மக்களை எங்கேயுமே புரிஞ்சிக்கவே முடியாது.